ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அதாவது முடக்குவாதம். இந்த மாதிரி மூட்டுக்கு உங்களுக்கு வலி இருக்குது, வீக்கம் இருக்குது, ஜாயிண்ட் வந்து வளைஞ்ச மாதிரி இருக்குது, நடக்கவே முடியல, ஸ்டிஃபாக இருக்குது, ஒன்றோட ஒன்று நல்ல லாக் ஆன மாதிரி இருக்குது போன்ஸ், அதாவது ஜாயின்ஸ் எல்லாமே. இந்த மாதிரி சிரமங்கள் இருக்குது. மேக்ஸிமம் வந்து பெயின் ஆரம்பிக்கிறது விரல்களில் வந்து ஃபீல் பண்ணுவாங்க, முழங்காலில் ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே ஒரு மாதிரி சவுண்டு வர மாதிரி இருக்கும், ஸ்டிஃப் ஆகிடும், மடக்க முடியாது, இதுக்கு மேலே மடக்க முடியலன்ற மாதிரியெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிரமங்களில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நிறைய நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. மருந்து எடுக்கிற வரைக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், வலி குறையிற மாதிரி. மருந்தை நிறுத்தினா உடனே வலிக்கிற மாதிரி இருக்கும். படிப்படியாக உங்களோட பிரச்சனைகள் அதிகரிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். இதுக்கு என்ன தீர்வு, இதோட வேறு என்னென்ன சிரமங்கள் இருக்கும், மருந்து இல்லாமல் இதுக்கு ஏதாவது தீர்வு இருக்குமா அப்படின்னு நீங்கள் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை ஏன் வருதுன்ற தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது உங்களுக்கான சொல்யூஷன் என்னங்கிறதையும் இந்த பதிவில் நீங்கள் முழுசாக பார்ப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரச்சனை, அதாவது வாதம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த முடக்கு வாதம், ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் நடுவில் நீர்னு ஒன்று இருக்கும், லூப்ரிகேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜவ்வுன்னு சொல்லுவாங்க. இந்த ஜவ்வு வந்து மேடப் ஆஃப் வாட்டர் அப்படின்னு, அதாவது நீர் சார்ந்த விஷயம். ஸோ இந்த நீர் ட்ரை ஆகிறது மூலிமா 2 ஜாயிண்ட்டும் உரச ஆரம்பிக்கிறது. ஸோ அந்த இடத்துல வீக்கம். இந்த நீரை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கிற உறுப்புகள் அப்படின்னு அக்குபஞ்சரில் சொல்லப்படுறது, வாட்டர் எலிமெண்ட்னு சொல்லப்படுறது யூரினரி பிளாடர் அண்ட் கிட்னி. ஸோ இந்த 2 உறுப்பு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரக்கூடும். இது வந்து யூரினரி பிளாடர் கிட்னி அப்படின்னா உடனே நம்ம பயப்பட வேண்டிய கண்டிஷன் இல்லைங்க. பட் இதோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீர் சார்ந்த விஷயங்கள் இருக்கும். யூரின் அவசரமாக போகிறது, அர்ஜென்ட்டாக போகிறது, கடுகடுப்பாக இருக்கிறது, எரிச்சலாக இருக்கிறது, அடக்க முடியாமல் இருக்கிறது, யூரின் போனாலுமே பிஸ்ஸிங் பவர் கம்மியாக இருக்கிறது, லேட்டாக வர்ற மாதிரி இருக்கிறது, யூரின் அவ்வளோ அர்ஜென்ட்டாக போகும், கம்மியான குவான்டிட்டி தான் வருதுன்னு ஃபீல் பண்ணுறது, உடம்பு பயங்கரமாக அடித்து போட்ட மாதிரி வலிக்கிறது, யூரின் போயிட்டு வந்தால் அசந்து போய் டயர்டாகி படுத்துக்கிற மாதிரி இருக்கிறது, முடி நிறையா கொட்டுறது, மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, நீர் உடம்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பொதன்னு நீங்கள் கைகளெல்லாம் உயர்த்துனீங்கன்னா சதை ஆடுற மாதிரி இருக்கும், வெயிட்டாக தொங்குற மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, பயமுறுத்துகிற மாதிரி கனவுகள் நிறையா வர மாதிரி இருக்கும், தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும் அல்லது குறைவாக இருக்கும், இடுப்பு வலி இருக்கலாம், இடுப்பு கீழே தெம்பு இல்லாமல் இருக்கலாம், கிராம்ஸ் அதாவது கெண்டைக்கால் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கலாம். பெண்களாக இருந்தால் 100% தூரம் போகிறதுல பிரச்சனை, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை 100% இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த ஒன்றோட ஒன்று சம்மந்தப்பட்டதுங்க. இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்கு நீங்கள் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் வேணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா அக்குபஞ்சர் ஒரு